உண்மையிலே இந்த சர்ப்ரைஸ் விழா வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. அவன் வழிகாடு தான் சொல்லு. எங்களுடைய நண்பன் ரோஷன் வந்து கனடாவிலிருந்து வந்து தன்னுடைய தாய் நாட்டில் தன்னுடைய தாய் மண்ணில் சந்தோஷப்படுத்தி இருக்கோம். தாங்க தர முடியல. உங்களோட சந்தோஷத்தை தாங்க இந்த தருணத்தில் தலைவன் வழி தனி வழி. இன்றைக்கு வந்து நேற்று திருமணம் நடந்ததாம். இன்றைக்கு இங்கே வீட்டை கொண்டாடு. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். கனடாவிலிருந்து வந்த என்னுடைய நண்பனுடைய திருமண நிகழ்வு பதிவு வந்து இந்த காணொலிக்கு முதல் காணொலியாக வந்து போட்டிருப்பேன். நேற்றைய நாளில் என்னுடைய நண்பனுடைய அந்த வீட்டில் ரிசப்ஷன் வந்து நேற்றைய நாளில் வந்து மிகவும் கோலாகலமாக வந்து செஞ்சுருந்தாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல அது மட்டும் இல்லாமல் டிஜே எல்லாம் வந்து புக் பண்ணி நேற்றைய நாளில் நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வந்து நேற்றைய நாளில் வந்து இடம்பெற்றது. அந்த விழாவில் வந்து என்னையும் வந்து நண்பன் வந்து அழைச்சிருந்தான். அந்த ரிசப்ஷனில் வந்து நேற்றைய நாளில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து பார்ப்போம். இந்திய சக்தி கனவே வருவாயே, முதிர்ந்த கனியாமகரித்து இனிமை தருவாயே. முக்கணி ஏந்திய சக்தி கனவே முன்னே வருவாயே, முதிர்ந்த கனியாமருடகரித்து இனிமை தருவாயே. சிவந்த கண்டை விழித்த சிவரிமேனியனே, இன்பத்திரண்டு தந்தம் அடிக்கு ஆடும் நாயகனே, எந்த காதலி நாயகனே. கையில் மோதக வேண்டும் பாலகணபதியே, அன்பு கைகள் நாளும் எடுத்து அவயம் தருவாயே. ஆயிரம் நாமம் சொல்லி அழைத்தேன் எம்மை நெஞ்சிருப்பாரே. கையில் மோதக வேண்டும் பாலம் திரவிடையும் தலை சிரிக்க குளிரும் சிவனியே. அண்ணன் விஷயம் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது எங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ இது. இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனை இன்னுமே கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஆகிறதுக்காக இந்த ஷோ பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ உங்களோட எல்லாரையும் இந்த சப்போர்ட் எங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாட்டு பாட போகிறோம். ஸோ என்ஜாய் பண்ணிங்க. சிறுமுதம் என்னை கொடுக்குது, ஒரு மல்லிச்சாமே இலை சிந்தும் மரம் புது பள்ளி குடமே, உன்னை தேடும் கண்கள் நீ தங்கச் சிலையா, நுரை பொங்கும் மலையா, மழை பின்னும் மலையா, உன்னை காலும் நிறையுதே, கனவுட கண்கள் தாண்டி பதில்தே, மறந்திட மறந்திடேன் மனமும் கொஞ்சம் உயர்ந்தே, மறுபடி முகமே என்னை சூழ தாமரை இலை நீதானா, நன்றில் நீதானா, உயர்காரும் பெண்கள் நீதானா, நீதானா, ஒரு மல்லிச்சரம் பெண்கள் சிந்தும் மரபெண்ணும் புது பள்ளி கூடமே, உன்னை தேடும் கண்கள் நீ தங்கச் சிலையா, நுரை பொங்கும் மலையா, மழை பின்னும் உன்னை தேடும் கண்கள். ஒரு நாள் என்றே தினமும் போகும், மறுநாள் என்றே இரவில் இதயம் சாரும், பேசும் போதே இன்னும் ஏதோ தேடும், கையில் நல்ல சரம் ஓடும், நிழலெல்லாம் மலருமே, கையும் மழை மழை உள்ளுக்குள்ளே உச்சிக்கொண்டு பறந்திடும் இழைப்பிழை. கருகரு விழிகளா ஒரு கண்மை என்னை ததுவிட ததுவிட சிறு அமுதம் என்னை குடிக்குது, இரவினில் உறங்கையில் என்னை எழுப்புது, எழுதிட நினைக்கை ஒரு பின்னம் சந்து சாக்க தாமரை இலை நீதானா.
நேர்மை அது மாறாமல் கர்மம் அதை மீறாமல் செல்லும் வழியில் வெள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் அது மாறாமல் கர்மம் அதை மீறாமல் நாடும் நடைபோல் வரலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் வந்த அன்பிந்த பங்கிற்கும் மாலை காத்திருக்கும் ஒரு போக்கு கிளியாக ஒரு போக்கு குயிலாக பாடு கண் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொம்பளை மாப்பிள்ளைக்கு இன்றைய நாளில் இந்த ரிசப்ஷன் நாளில் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி வந்திருக்குது. பார்ப்போம் என்னமே நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். சர்ப்ரைஸ் டெலிவரியில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே கண்டோஸாக இருக்குது. கொஞ்சம் பாருங்க. இன்றைக்கு வந்து நேற்று திருமணம் நடந்ததாம். இன்றைக்கு இங்கே வீட்டை கொண்டாட்டம் செய்கிறீங்களா, ரிசப்ஷன் செய்கிறீங்களான்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. சர்ப்ரைஸாக அனுப்பி விட்டுட்டாங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். சரி, அப்போ கெஸ் பண்ணுவோம் யாரா இருக்குமெண்டு. ஓகே, சர்ப்ரைஸ் டெலிவரிக்காக யார் சர்ப்ரைஸ் செஞ்சுக்கான்னு சொல்லி கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பொம்பளை மாப்பிள்ளையும் முடிச்சு பண்ணிங்கன்னா பார்ப்போம். அம்மு சர்ப்ரைஸ்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரிய ஒரு ரோசாப்பு பொக்கே. ரெண்டு பேருக்குமே அவையில அனுப்பினாக்களை தெரிஞ்சிருக்கு. ஆமாம், கிண்டர் ஜோய் வந்திருக்குது. கிண்டர் ஜோய் பொம்பளை மாப்பிள்ளையும் யோசிக்கணுமா. அனுப்பினாக்கள் இதுக்குள்ளேயே நிற்கலாம். நாங்க சும்மாவும் சொல்லலாம். நீங்க கெஸ் பண்ணுவோம் யாரையும். டக்கு டக்குன்னு ஜோசி, டக்கு டக்குன்னு ஜோசி. மாமா அத்தை அப்படின்னு சொல்லு, ஒன்று சொல்லு. யாரோ ஒன்று அடிச்சு விடு. அவன் வழிகாடு தான் சொல்லு. உன் அத்தை என்ன பிள்ளைகளாக இருக்கலாம், மச்சால் ஆக்கலாக்கலாம். மச்சால் வைக்க மைக்க கொடுங்க. இது முதலே கொடுத்து என்ன நல்லா இருந்துக்கும். ஓகே, அவனும் காய்க்கலாம், எங்களுக்கும் வசதியா போம். நீங்க காய்ங்க. அடிச்சு விடு, அடிச்சு விடு, அடிச்சு விடு, ஏதாவது ஒன்று அடிச்சு விடு. அக்கா அத்தை என்ன பட்டியல் ஏன்னு சொல்லடாப்பா. தம்பியாக நிற்கிறாங்க. அழித்து எத்தனை தம்பி வர அப்படி சொல்லு. சரி கதை, சரி கதை. சரி, இந்த படம் முடிஞ்சுது. சந்தோஷப்படுத்தி இருக்கோம். தாங்க தர முடியல. உங்களோட சந்தோஷத்தை தாங்க இந்த தருணத்துல பார்க்கணும் என்று ஆசைப்பட்டு மைக்கால் வேலை செய்யல. கொஞ்சம் பிடித்துக்காதீங்க, கதைங்க கதைங்க, பிடித்துக்காதீங்க, பிடித்துக்காதீங்க. சரி
கிட்ட கஜா கதைக்கிறேன். உண்மையிலே இந்த சர்ப்ரைஸ் விழா வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. சந்தோஷம். ஓகே, எங்களுக்கு ஓகே. அவையே நீங்க பிறகு கெஸ் பண்ணிட்டு கேளுங்க. நாங்க எல்லாம் செய்யறது சந்தோஷமாட்டு நீங்க பிறகு அவையில கேளுங்க. சரியா? சரி, ஓகே. இன்னாங்கோ. அப்படியே மாப்பிள்ளையிட்ட அந்த சுகரேட் பாக்கெட்டை வேண்டுங்க. அப்படியே எங்களுக்கு நிற்கிறாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். லண்டனா இருக்கலாம் கண்டிப்பாக கனடா சொன்ன வழியா கண்டிப்பாக இது கிளின்டன் அனுப்பியிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் கனடா கணேஷ் ஜேகே. நான் இப்ப மாப்பிள்ளைட்டு சைட்டாட்டு சொல்லல. பொம்பளை மூணு நாட்டுல இருந்து வந்திருக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்க 3 பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கலாம். கெஸ் பண்ணு இல்ல டேவிட் ராம். இல்ல உனக்கு குளோஸானு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன வழியா கெஸ் பண்ணு. செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு உறவு. நாங்க எல்லாம் இங்க வந்து நின்று செய்யணும் கூட வெடிங்க. நாங்க எதிர்பார்த்து இருந்தவையா இந்த தர்மத்தை. தம்பியாக்கள் உண்டு. தம்பியாக்கள் யாரோ நிற்கிறாங்களே இல்லை யோசி. நீங்க அவன்னு சொல்லலாம் கேட்காதீங்க. எனக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க யார் அனுப்பினதுண்டு. என்னோட மத்தவங்க கூட தெரியாது. அதால நீங்க சொல்லுங்க. சர்ப்ரைஸ்கார ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. நீ டக்குனு யோசி. சர்ப்ரைஸ் வேலையை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதான். யோசி. இன்னைக்கு அனுப்பினதுக்கு காரணம் வந்து நேற்றுண்டா எல்லாரும் நிற்பீங்கள். அப்போ டென்ஷனாக இருக்கும். இந்த தருணம்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. அப்போ தங்களோட சந்தோஷத்தை உங்களோட சந்தோஷத்தை பார்க்கணும். முக்கியமாக அதுதான் சொன்னேன். உங்களோட சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கணுமன்றதுக்காண்டி இன்றைக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டேன். இல்லை இன்றைக்கு டென்ஷன் தான். நீங்கள் வந்து படுத்தீங்க. கல்யாணம் கட்ட கூட கூட டென்ஷன் இல்லை. இன்றைக்கு பெரிய டென்ஷன். கனடாவா இருக்கலாம். நீங்க எனக்கு அந்த பேரை சொல்லல. அதனால நாங்க யாரை சொல்லுங்க. நிறைய நேரமா நிற்கிறாங்க. கூப்பிடுறாங்களான்னு நிறைய நேரமா நிற்கிறாங்க. கால் நோவுது. கனடா சொல்லிட்டேன். அநேகம் அனுப்பினாங்க ரத்த உறவை. எல்லா பேரும் டக்குனு சொல்லு. இல்லை முடிச்சு கொண்டா நிற்கணும். போட சொல்லு. சரி, இங்கே அடுத்த பெரிய ஒரு பிரேமன் வருது. பெரிய கனவா இருக்கு. ஓபன் டோர். ஓபன் த டோர் ப்ளீஸ். ரெண்டு நாளாக ஒரே டென்ஷனாக இருந்தது. இன்றைக்கு அதை விட டென்ஷனாக இருக்கு. அப்படி நிமித்துக்கோ. அத்தான் நான் அக்கா. கிட்கேட் பொக்கே இருக்குதானே, கிட்கேட் டேரி மில்க் பொக்கே. இந்த ஃப்ரேம் அனுப்பினது வந்து உங்களோட அக்காவும் அக்கா தெரியும். மற்ற அந்த பிள்ளையார் சிலை இருக்குதானே, பிள்ளையார் சிலையும் திருநோச்சரம் அனுப்பினது யாரு? இதுதான் சர்ப்ரைஸா? அப்படி தம்பி இன்றைக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்கார். அடப்பாவி, ஒரு கண்டோஸை தந்துட்டு இவ்வளோ மண்டையை போட்டு பிசை வச்சு கம்பாரா? முடியும் என்ன கலைஞருக்கு வெயிட் பண்ணி முடியும் ப்ளீஸ். அனுப்பி விட்டது. சரி, அப்ப நீங்க இந்த அதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
என்னன்னு சொன்னா புறணிக்காதீங்க அதை தான் சொல்லிவிட்டவே டைம் நீங்கள் நேற்று ஓகே அவையில் இல்லை நீங்கள் உண்மையில் இந்த தருணத்தை எல்லாம் அவையில் வந்து மிஸ் பண்ணுறோம் ரெண்டாலும் இல்ல நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தான் சொன்னவே தங்களை மிஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படி இருந்தாலும் தாங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணும் தாங்கள் இல்லை பக்கத்துல வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்டவை தங்களால் வர முடியலைன்னு சொல்லித்தான் இந்த சர்ப்ரைஸை ஏற்பாடு செய்தது கண்டிப்பாக அக்கா நிரசன் எல்லாரும் தேங்க்யூ சரி okay. அக்கா அத்தான் தம்பியாக்களுக்கு ரொம்ப நன்றி. சரி நீங்க இப்ப இருக்கிற போல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அதை இந்த பாசம் வந்து எப்பவுமே தொடர்ந்துங்க கூட பயணிக்கணும்னு சொல்லி அவங்க சர்ப்ரைஸ் தர நாங்களும் வாழ்த்துக்கிறோம். இன்றைய நாளே அம்மு சர்ப்ரைஸ் பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பொம்பளை மாப்பிள்ளைக்கு. எல்லாம் கைதட்டுங்க. அதையோட பேச வேணும் என்னதவ சின்ன பொண்ணு கிளமா கண்ணாதால 2 வீடு வாங்கி தர போதுமா ஊர் பாட்டலை மேல கொட்டி பூ மேடையில் தாலி கட்டி நான் வாழ்ந்திட தேவையில்லை ஜாதியா நீ பார்க்கிற பார்வை போதும் நீ பேசுற பார்த்த போதும் நாகவே 100 முத்தம் தானியா ஓமனவு கட்டி பட 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 எம்மானத்து குடிக்கு கட்டி அலையில் கட்டி கட 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 கட்டி என்ன இழுக்குதடி ஓ வெள்ளரிக்கா பிஞ்சு வளரிக்கா என்ன பார்க்காம பொருள் கண்டிருக்கா வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்க பார்க்காம போனாலே சந்திரிக்கா. எல்லாருக்குமே இந்த பாட்டை கேட்டாலே சிரிப்பாக இருக்கும். ஆனால் அருமையான ஒரு பாடலை தம்பி அஜீவன் அவர்கள் இன்றைய நாளில் எங்களுக்காக இங்கே வழங்கியிருக்கார். திருமணம் என்றது 2 உறவுகள் இணைந்திருக்கின்ற ஒரு அருமையான சண்முக பிரியன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எனக்கு 2வது பாட்டு தர்றதுக்காக இங்கே யாருமே இல்லை. ரெடியா? அடுத்ததாக வந்து எங்களுடைய இசையில வந்து பாட இருக்கிறார் தனு அவர்கள். அடுத்ததாக உங்களுக்காக கும்பலக்கா கும்பலக்கா கும்பல கும்பாலே என்ற பாடலை வந்து பாட இருக்கிறார். என்ன பாடினது? கும்பலக்கா கும்பலக்கா என்ன? ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே. நீங்க அந்த பாட்டை வந்து கேட்டிருப்பீங்க. எல்லாருமே வந்து இந்த பாட்டை கேட்கிற நேரத்துல எல்லாமே அந்த எழுப்பி துள்ளி குதிக்கணும் போல இருக்கும். பாப்பா இந்த தம்பி வந்து படிக்க போற பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம். சரியா? ஓகே பாடுங்க. பாடி தொலையும். சின்ன முள்ளு காதலி எல்லோ காதலிங்க நடக்குமல்லோ ஒவ்வொரு நொடி ஊடலாம் ஜும்பலகா ஜும்பலகா ஜும்பலே ஜும்பலகா ஜும்பலகா ஜும்பல ஜும்பலே ஜும்பலகா ஜும்பலகா ஜும்பல ஜும்பலே ஜும்பலகா ஜும்பல ஜும்பலே 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 பாட்டு பிடிச்சிருக்கா எல்லாருக்கும்? ஆடியன்ஸ் நீங்கெல்லாம் நான் சொல்லணும். பாட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பாட்டை மாத்தணுமா இல்லை ஆட்டை மாத்தணுமா நீங்கள் சொல்லணும். சரியா? ஓகே. பாடலை வழங்கி சென்ற பாடகர்களுக்கு வந்து இனிமையான நன்றிகளை வந்து சொல்லுகின்ற அடுத்ததாக இங்கே பாட இருக்கிறார் அடுத்ததாக எங்களை இசையிலே நனைய வைக்க இருக்கிறார் திலக்ஷன் அவர்கள். அருமையான ஒரு பாடலோடு இங்கே எங்களோடு வந்து இணைந்திருக்கிறார். 6 பாடலுக்கும் பாடலாவது ரோஜா 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 ரோஜா
ரோஜா ரோஜா ரோஜா பாடிப்பாடு. அவன் பாடல கூட ஆம், இந்த ரோஜா ரோஜா பாடலை வந்து நண்பன் அருமையாக வந்து பாட இருக்கிறார். எல்லாருமே வந்து பொறுமையா இருந்து பாட வந்து விடுங்க. பாவாடை தாவணியே பாசம் வைத்து பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியே பாசம் பூவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போன்ற நாடகளே பாவாடை தாவணியே நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நாடி என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நானில்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நானே நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் ஒரு நாள் கொடி வரலாம் பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் வாடி நீ வாடி குட்டி குட்டி மைமா பேரு தாண்டா அஞ்சல அவன் கப்பின்னு புது டாட்டா நெஞ்சல என்னடா எங்களுடைய நண்பன் எங்கள் எல்லோருடைய நண்பன் ரோசன் வந்து
கனடாவில் வந்து தன்னுடைய தாய் நாட்டில் தன்னுடைய தாய் மண்ணில் தனக்கு ஒரு பெண் வேணும் என்று சொல்லி கல்யாணம் முடிச்சு இன்றைக்கு வந்து அவருடைய அந்த கல்யாண கொண்டாட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கு. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கொண்டாட்டம் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னா இவரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நல்லா தெரியும். இவர் வந்து ஒரு தமிழ் மேலையும் எங்களோட சமயத்தின் மேலையும் சரியான பற்று கொண்டவர். அதுலேயும் குறிப்பா நீங்கள் தமிழை பற்றியோ இல்லை ஒரு எங்களோட சமயத்தை பற்றி ஒரு வசனம் புள்ளைய அழுது நான் உலகம் பிடிக்காது. சரிதானே? ஏன்னா நான் இவருக்கு தயாரிப்பு படைப்புகளை நான் இவரோட இணைஞ்சு செஞ்சிருக்கேன். நான் சொல்றேன், சரியான ஒரு பற்றும் பாசமும் கொண்டவர். தமிழ் மேலையும் தமிழ் மண் மேலையும் எங்களுடைய சைவத்தின மேலையும் சிவன் பக்தன். சிவன் அதாவது வந்து சிவனுக்கு வந்து அவர் மேல அவ்வளவு பற்று இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இவருக்கு சிவன் மேல அவ்வளவு பற்று இருக்கு. நான் சிலவளை தெரியாது, நான் போன் அடிச்சா நானே சந்தோஷமா கதைக்கிறது எடுப்பேன். இவன் சிவனை பற்றி கழிச்சு இந்த சந்தோஷத்தை எடுப்போம். நான் எல்லாத்தையும் போன வச்சேன். என்ன எனக்கு சிவனை பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் எனக்கும் தமிழில் பற்றிருக்கு, எங்களோட நாட்டில் பற்றிருக்கு. அந்த வகையில் இவன் வந்து ஒரு இன்றைக்கு இவன் சொல்லலாம் நண்பன் தானே. இவன் சரியான ஒரு தமிழ் வேலையும் சைவத்தின் வேலையும் சரியான பற்றுள்ளவன். இன்றைக்கு இவனுடைய குரல்ல ஒரு பாட்டு நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இவருக்கு வந்து சரியான பாடல்கள்ல தமிழ் வரிகள் மேல சரியான பற்று இருக்கு, பாசம் இருக்கு. அந்த திறமையை வந்து இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் பார்ப்போம். சரிதான்? இப்ப நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? எனக்கு காதுக்கு சொல்லுது வேணாம், இல்ல பப்ளிக்கா தான் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்ன கனடா, ஐ டோன்ட் நோ கனடா. So you can speak in Tamil. தமிழ் மொழி. சரி. என்ன பாட்டு பாட தேசமயம் தான். சரி. பாடு சொல்ல கூட உங்களோட உற்சாகம் தான் எனக்கு வருது. ஒரு கலைஞருக்கு நீங்க எப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நான் இந்த இடத்துல சொல்றேன். ஒரு கலைஞருக்கு வந்து காசு முக்கியம் இல்லை. ஒரு கலைஞருக்கு வந்து பணம் பண்றது சின்ன விஷயம். வேணடா நீங்க பணம் பண்ணுங்க, 1 லட்சம் கொடுக்கலாம், 1 கோடி கொடுக்கலாம். அது வந்து இப்படி என்ன பண்ண சில 1 கோடி வந்து அதுவும் வெளிநாட்டுக்காரருக்கு பெருசா இருக்கலாம். 1 கோடி இலங்கையில 1 கோடி இப்படி என்ன சிலவனுக்கு கொண்டு போகலாம். சரியோ? இன்றைக்கு ஒரு கார் வாங்கினீங்கன்னா எங்க நாட்டில் வந்து 10 கோடி 15 கோடி. அதாவது வந்து கோஸ்ட்லியான ஒரு இஞ்சி போனா 1 கோடிக்கு ஒரு இந்த இந்தியாண்ட வாகனம் வாங்கலாம். இந்தியாண்ட வாகனத்தை நாங்கள் வந்து கலைஞர்களுக்கு வந்து கைதட்டல் தான், அந்த பாராட்டு தான் முக்கியம். காசோ பணமோ முக்கியம் இல்லை. தயவு செய்து மனசில் எல்லாரும் கலைஞர்களுக்கு கைதட்ட முக்கியம். பாட்டு படிங்க. இந்த பாட்டு வந்து எனக்கு தைரியமான பிராக்டிஸ் பண்ணல. பட் உங்களுக்காக இந்த பாட்டை நான் ட்ரை பண்றேன். முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க, பிள்ளைகளை மன்னிக்கவும். ஆனா உண்மையில சண்முகப்பிரியன் கூட கதைச்சிட்டார். உண்மையில அவர் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெற்றெடுத்த ஒரு அரும்பெரும் முதல்வன் தான் சண்முகப்பிரியன். தமிழையும் சைவத்தையும் 2 வரைக்கும் அரும்பாடுபட்டு ஒவ்வொரு வரிகளையும் வடிவமைத்து இந்தியாவிலிருந்து பல பாடல்களை சப்போர்ட் பண்ணி இந்தியன் படித்து கொண்டிருந்தார். நன்றி நன்றி தாண்டி ஒரு அறிஞர் கலைஞர். அவருடைய கையில் எந்த விதமான ஒரு இசைக்கருவி கொடுத்தாலும் தாண்டவமான சிவன் தாண்டவம். ஓகே, நன்றி. மாண்டார் மாவீரனாக, மீண்டார் போர் வீரனாக, பணியோ தலை குனியோ, பகையே இனியறியோ, வீழ்ந்தோம் அன்றொரு நாள், மீண்டெழுவோம் மறுமொரு நாள், தலைவன் வழி தனி வழி தனித்தே நட அதன் வழி. சுற்றிலும் கடலொழிக்கும் தேசம், நித்திலம் இதம் கொளிக்கும் தேசம், முத்தமிழ் புகழோடும் தேசம், சத்தியம் காத்தனம் ஈழ தேசம்.